ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபேமிலிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இது பூமியில் இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஹவுஸ். ஆனால் இது செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஹவுஸ். ஆனால் என்னப்பா சொல்ற, செவ்வாய் கிரகத்தில் பிக் பாஸ் ஹவுஸா? அங்கேயுமா பிக் பாஸ் ஷோ நடத்த போறாங்க? பட் இது ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி தான். ஆனால் இது செவ்வாய் கிரகத்தில் இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் கிரகம் மாதிரியான ஒரு இடத்துல இப்போ இந்த ஹவுஸை நாசா கட்டி அதில் மனிதர்கள் அனுப்ப போறாங்க. புரியலை அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியாக உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க யாராக இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்மளோட பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் கிரகம் தான், மார்ஸ் தான். ஸோ அந்த மார்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்கிருந்து ஒரு ராக்கெட்டில் பெட்டி படிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு உடனே அங்கே போயிட முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம கூட எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாருமே அங்கே போய் ராக்கெட்டில் போய் இறங்கினதுக்கப்புறம் அவங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்களே தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியிலேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பூமிக்கு பக்கத்தில் அந்த செவ்வாய் கிரகம் வர்றதுக்கு 9 மாதங்கள் ஆகும். ஸோ அந்த 9 மாதங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு பூமியிலிருந்தே போக முடியும். அதே மாதிரி செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா 3 மாதம் அங்கே காத்திருக்கணும். ஸோ அங்கே இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருந்து தங்கி அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் நம்ம பூமிக்கே வர முடியும். ஒரு வாட்டி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருந்துட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும். ஸோ அந்த 2 வருஷம் அப்படிங்கிற அந்த கேப் அப்படிங்கும்போது அங்கே தங்கி அங்கே ஒரு மனிதர்களுடைய சிவிலைசேஷனை கொஞ்சம் பழக்கினதுக்கப்புறம் அந்த கிரகத்திலேருந்து பழக்கினதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டர்னே வர முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எடுத்த உடனே போகிறதுக்கான முயற்சிகளை எந்த ஒரு நாடுமே எடுக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஸோ அதனால் அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை 2030க்குள்ளே எப்படியாச்சும் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு ப்ராஜெக்டை, ஒரு மிஷினை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ராஜெக்ட் ஷாப்பியா. இந்த மிஷினுடைய நோக்கமும் ஐடியாவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேராக வாலண்டியர்ஸ், ஒரு 4 பேராக தனித்தனியாக 3 செட்டப் டீமாக பிரித்து அந்த 4 பேராக இருக்கக்கூடிய 3 குரூப்புக்குமே 3 டைப் ஆஃப் ப்ராஜெக்டுகளும் கொடுக்கப்படும். அந்த 3 டைப் ஆஃப் ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு வருஷம் ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள, அதுவும் இந்த செவ்வாய் கிரகம் மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் கிரகத்தில் மனிதன் போய் இறங்கினா அங்கே என்ன மாதிரியான டெக்னாலஜிகளை நம்ம கொண்டு போக முடியுமோ போகும்போது அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜிகளும் அதுக்கேற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் சாப்பாடும் எல்லாமே இருக்கும். சாப்பாடு அப்படிங்கும் போது நார்மலாக ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிறவங்க அங்கே தங்கி வேலை பார்க்கும்போது அவங்க எடுத்துக்கிற உணவை விட இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்படும். அப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது அவங்க அதை எந்த மாதிரி கையாளுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய மிஷின்ஸில் எதுவும் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கையாளுறாங்க, அந்த அட்மாஸ்பியரில் எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மிஷினையே இப்போ நாசா ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், சாப்பாடுலாம் இந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கும்போது ஏதாச்சும் மென்டலி ஃபிசிக்கலி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், அதை அவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ள வந்திருக்கும். ஸோ இந்த ஷாம்பியா அப்படிங்கிற இந்த மிஷின் பேர்லேயே அதுக்கான அர்த்தம் இருக்குது. இது எதுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான விடையும் இருக்குது. ஸோ இந்த ஷாம்பியா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா க்ரூ ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அனலாக். ஸோ ஒரு அனலாக் மிஷினாக தான் இதை பண்ணுறாங்க. அவங்க ஃபிசிக்கலாக அண்ட் மென்டலி அண்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய ஹெல்த்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணமாக வச்சு தான் இந்த மிஷினே பண்ணுறாங்க. ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் நம்ம உடனே போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கே இந்த மாதிரி மென்டலி ஃபிசிக்கலி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அங்கே நம்ம சர்வே பண்ணி தானே ஆகணும். உடனே பெட்டியை கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு பூமிக்கு வர முடியாதுல்ல. ஸோ அதனால தான் இந்த மிஷினை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அங்கே போய் ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ இங்கே வச்சுனா கூட ஏதாச்சும் நம்ம சமாளிச்சிடலாம், அங்கே போயிட்டா பெரிய பிரச்சனை தானே. ஸோ இந்த மிஷினை நாசா பண்ணுறதுக்கு அவங்க சூஸ் பண்ண இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனத்தில் தான் இந்த மிஷின் பண்ணுறதுக்கான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நாசாவுடைய ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் மீட்டரில் தான்
ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக கட்டுற வீடு மாதிரிலாம் செங்கலை வச்சுலாம் கட்டலை. ஸோ 3D பிரிண்டர் மிஷினை வச்சு தான் வீட்டை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த 3D பிரிண்டர் மிஷினை வச்சு வீடை கட்டுறதுக்கான காரணம், செவ்வாய் கிரகத்தில் போயிட்டுலாம் நம்ம ஒரு செங்கலையோ கல்லையோ வச்சு வீடு கட்டுறதுலாம் சாத்தியமே இல்லைல்ல. ஸோ அதனால தான் இந்த 3D பிரிண்டர் மிஷினில் வச்சு வீடு கட்டி இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அது ஒரு கிளாஸ் மூலமாக வைக்கிற மாதிரியான வீடு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டென்ட் மாதிரியான வீடை கட்டுறதுக்கான பிளான் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 3D பிரிண்டர் மிஷினில் வீடை கட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அந்த வீட்டை கட்டுறதுக்கு அந்த 3D பிரிண்டர் மிஷினுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுமோ அதை கொண்டு போகிற மாதிரியும், அந்த முக்கியமான பொருட்களை வச்சு தான் அங்கே வீடு கட்டுற மாதிரி அந்த வீடை கட்டி அங்கே நம்ம வந்து சர்வே பண்ணுற மாதிரி தான் அவங்க பிளானே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 10 பேரை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு ஏற்ற மாதிரியும் ப்ளஸ் அந்த 10 பேரால் அந்த வீட்டை எவ்வளோ நேரத்தில் கட்ட முடியும் அண்ட் கட்டினதுக்கப்புறம் அந்த 10 பேருக்கு எவ்வளோ உயரம் அந்த வீடு தேவைப்படும், என்னென்ன மாதிரியான வசதிகள் உள்ளே தேவைப்படும், என்னென்ன டெக்னீஷியனில் உள்ள மிஷின்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே ஒரு டோட்டலாக ஒரு பிளான் பண்ணிட்டு, ஸோ அந்த ஒரு பிளானை செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த நாசாவுடைய ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கக்கூடிய இந்த நாசாவுடைய இந்த ப்ராஜெக்டில் யார் வாலண்டியராக வருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ள வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கலந்துக்கிறதுக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான அப்ளிகேஷனை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 4000 அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் வாரம் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதில் 4 பேரை தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்லி ஹேர்ஸ்டன், இவங்க ஒரு பயாலஜிஸ்ட், நேத்தன் ஜோன்ஸ் இவங்க ஒரு ஃபிசிஷியன், ஆங்கர் செலரோ இவங்க ஒரு நேவி மைக்ரோபயாலஜிஸ்ட் அண்ட் கடைசியாக பிராஸ் ராக்வெல் இவர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். 4 பேர்த்து மட்டும் தான் இப்போதைக்கு நாசா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த அனலாக் மிஷின் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே போட்டு இவங்களை ஒன்றும் பூட்டலை. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு விண்வெளி வீரர்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி வந்து அவங்க வந்து சமாளிக்கணும் அந்த இடத்துல இருந்து அப்படிங்கிற எல்லாமே ப்ராப்பரான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களை ஜூன் மாதம் 25 இவங்க எல்லாருமே உள்ள அனுப்பிட்டாங்க. ஸோ இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பூமி மாதிரியே இருக்காது. ஒரு மார்ஸுக்கு போனால் என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் டெக்னிக்கலாகவும் சரி எல்லாத்தையுமே அவங்களே ஃபேஸ் பண்ணிக்கணும். அந்த 4 பேரும் தான் பார்த்துக்கணும், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம உடனே பூமியிலேருந்துலாம் ஆள் போயெல்லாம் அதை சரி பண்ண முடியாது, அங்கேருந்து யாரும் உடனே தப்பிச்சும் வர முடியாதுல்ல. ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தையே அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி அவங்கள உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நார்மலாக நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரியான பெட்டு, அதுக்கப்புறம் ஹால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் அந்த மாதிரியான வசதிகளும் கொடுத்துருப்பாங்க. சாப்பாடு அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நார்மல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடை விட கம்மியாக தான் கொடுக்கப்படும். ஆனால் அதை தவிர இவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடுலாம் நம்ம ராக்கெட்டில் போயிட்டு அள்ளி போட்டுட்டு செவ்வாய் கிரகத்தில் போய் இறங்க முடியாதுல்ல. ஸோ அதனால் செடிகளை அவங்க வளர்த்து அது மூலமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளை தான் அவங்க சாப்பிட்டுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்க் தான். ஆனால் அந்த மிஷினுக்கும் வாலண்டியராக இவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. வந்து இந்த மிஷினில் இப்போ சேர்ந்து சேர்ந்து உள்ளேயும் போயிட்டாங்க. உடனே இது ஒரு பிரம்மாண்டமான வீடு, எல்லா வசதிகளும் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்தால் அந்த வீடு எப்படி நம்ம கட்ட முடியும், ஒரு 4 பேர் 5 பேர் போகிறாங்க 10 பேர் போகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுக்கக்கூடிய வீடு மாதிரி தான் இதை வந்து 3D பிரிண்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாதுல்ல. செவ்வாய் கிரகத்தில் போயிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம எல்லா வேலையும் பார்க்க முடியாது. செவ்வாய் கிரகத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் நடந்து அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டு, அது மெயினாக அந்த விண்வெளி வீரர்கள் போடக்கூடிய அந்த உடைகளை அணிஞ்சுக்கிட்டு தான் இவங்களும் அந்த வீட்டுக்கு விட்டு வெளியே வரணும். வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த செவ்வாய் கிரகத்தை பார்க்குற அந்த விஷயம் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல செம்மண்ணை போட்டு அந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் செம்மண் மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணி அதை வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்க மாதிரியான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வியர் பாக்ஸ் இருக்குதுல்ல, இடம் சின்னது அப்படிங்கிறதுனால வியர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை மாட்டிக்கிட்டு தான் அவங்க வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அங்கே அந்த வியர் பாக்ஸை மாட்டினதுக்கப்புறம் அவங்க கண்ணு முன்னாடி அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியர் அவங்க கண்ணு முன்னாடி தோன்றும். அது மூலமாக அவங்க அங்கேருந்து ஏதோ ஒரு மண் எடுக்கிறதுனாலும் சரி, கல் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை
எத்தனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுப்பாங்கல்ல. ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு சாம்பிளுக்கு எதுவும் பார்க்கணும் அப்படின்னா எடுக்க வேண்டியதாக இருக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு போனால். ஸோ அதையும் இங்கே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து விட்டு வச்சுருக்காங்க. அதுவும் பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் வியர் பாக்ஸை மாட்டிக்கிட்டு ட்ரெக்மில்லில் ஓடிக்கிட்டு, அதாவது ட்ரெக்மில்லில் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு எதனாலும் எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் நம்ம போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான தட்பவெப்பநிலை இருக்கும், பகலும் சரி இரவும் சரி, அந்த 2 நேரத்துலையும் என்ன மாதிரியான தட்பவெப்பநிலை இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்தையும், அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. செவ்வாய் கிரகத்தில் -டிகிரி வரைக்கும் குளிர் போகும். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே நைட்டு -டிகிரி வரைக்கும் குளிர் போகிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் 2 கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கலாம், வராமல் கூட இருந்திருக்கலாம். இந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஒன்று, ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் நம்ம பூமியை மாதிரியான கிராவிட்டி கிடையாது, புவியீர்ப்பு சக்தி கிடையாது. ஸோ அதை ஒரு ஆப்ஷனாக விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் பூமியில இருந்துட்டு நம்ம செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கிராவிட்டியை நம்ம செயற்கையாக உருவாக்குறது கஷ்டம் தானே. ஸோ அதனால ஒரு ஆப்ஷனாக விட்டுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம், ஆனால் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் 37 நிமிஷம். ஸோ பூமியை விட 37 நிமிஷம் அதிகமாக இருக்கும் அங்கே ஒரு நாள் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து ஆப்ஷனாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹவுஸ்குள்ளே எனர்ஜிக்கு என்ன மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் நம்ம போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கே எனர்ஜிக்கு நம்ம சூரியனை நம்பி மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஆற்றலில் இயங்கக்கூடிய மிஷின்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோலார் பேனல்ஸை வச்சு தான் நம்ம வந்து எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீட்லேயும் அந்த மிஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சோலார் பேனலில் மூலமாக வரக்கூடிய கரண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய மிஷின்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்யூப்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் ஜூன் 25 இவங்க 4 பேரையும் இந்த அனலாக் மிஷினுக்குள்ளே, இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே அனுப்பிட்டாங்க. உள்ளே அனுப்பி அவங்க இப்போதைக்கு செவ்வாய் கிரகத்தில் இருக்க மாதிரியான விஷயங்களை உட்காந்து அந்த வீட்டில் உட்காந்துட்டும் வெளியே உட்காந்துட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மிஷின் நாசா ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா 2030 செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய அந்த ஒரு திட்டத்தில் நாசா முதல் வெற்றியை பதிவு செய்வாங்க. இந்த மிஷினில் சக்ஸஸ் ஆகுது மூலமாக. அதுக்கப்புறம் 2030 மேபி செவ்வாய் கிரகத்துக்கு நாசா மனிதர்களை அனுப்புகிற முயற்சியிலையும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் காலத்து கையில் தான் நம்மளோட முடியும். ஸோ பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் சரி அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.